ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பருப்பாடை தோசை தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் நீங்க பாருங்க வாங்க. இப்போ நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். என்னென்னா கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து துவரம் பருப்பு, பச்சை பயிறு, கொஞ்சோண்டு உளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகாலாம் நைட்டே போட்டு நம்ம வந்து ஊற போட்டுருணுங்க. இதேமாரி ஊற போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நிறையா நீங்கள் ஊற போட்டுருவீங்கன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டுருங்க. இப்போ நாங்கள் வந்து 3 பேருக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதனால அங்கே பாருங்கள், நம்ம வந்து என்ன செய்யணும், மிக்சியில் போட்டுங்க. மிக்சிலே அடிச்சிடலாம், குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ காஞ்ச மிளகாய் நைட்டே ஊற போட்டுட்டோம். நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோம், பூண்டு சேர்த்துக்கோம், இஞ்சியும் சேர்த்துக்கோம். ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு, ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கோமா. அடுத்தது ஜீரகம், அடுத்தது சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சோம்பு, கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துங்க. அப்புறம் மஞ்சத்தூளுக்குனா தோசை அடை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கோம், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அடைக்கு வந்து குறப்பாக தான் அரைக்கணும். பச்சரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சி சுடும்போது சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம சுடுறதை பார்க்கலாம். நம்ம இந்த அடையில் வந்து முருங்கைக்கீரை கூட போடலாங்க, சூப்பராக இருக்கும். ரொம்பவும் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அடைனா இப்படி தான் இருக்கணும். இப்படி தான், அதுதான் அடை. நீங்கள் நெய்யும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிலாம், நம்மளோட விருப்பம் தான். நெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். முன்னே கொஞ்சோண்டு பெருங்காயம் தூவிக்கிங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு இருக்குங்களா, சூப்பராக வருது பாருங்க அடை தோசை. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். அடை பாருங்கள், அருமையான அடை. இதே போல நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளும் சாப்பிட்ணும், எல்லாமே கலந்துருக்குதா, அப்போ சாப்பிடும். இதேமாரி பருப்பாடை நம்ம சாப்பிடும்போது நம்ம கடல மாவு, பச்சை பயிரெலாம் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறோம்ல, இதையே நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது நம்ம உடம்பு சைனிங்காக இருக்கும். இந்த தோல்லாம் சுருக்கம் இருக்காது. நிறைய சேர்த்துங்க இந்த பருப்பாடை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.